வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஆண்டு +2 தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியாகி இருந்தன. இந்த ஆண்டு வெளியாக இருக்கக்கூடிய முடிவுகளில் ஒட்டுமொத்தமாக மாணவர் தேர்ச்சி விகிதம் என்பது 91.4 இருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது 1% இந்த தேர்ச்சி விகிதம் என்பது உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் பாடங்களில் 100க்கு 100 அதாவது 200க்கு 200 மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்களின் அந்த எண்ணிக்கை என்பது பெருமளவு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது குறைந்திருக்கிறது. மேலும் நீட் உள்ளிட்ட பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் குறித்த குழப்பங்கள் தொடர்ச்சியாக மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய மாணவர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்த மாணவர் கூட எந்த தேர்வுக்கு அடுத்து செல்வது, எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்கிற விடயத்திற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். +2 தேர்வுகள் குறித்து பல்வேறு சர்ச்சைகள், குறிப்பாக இந்த தேர்வு நடைபெற்ற போது வினாத்தாள் கடினம் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியாக இந்த தேர்வு நடைபெற்ற நாட்கள் முழுவதும் எழுப்பப்பட்டு வந்த சூழ்நிலையில் இந்த முடிவுகள் அதுபோன்ற கடினமான கேள்வித்தாள்களின் விளைவாக இந்த முடிவுகளில் இந்த தேர்ச்சி சதவீதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறக்கூடிய அந்த மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா அல்லது வேறு எதுவும் காரணங்கள் இருக்கின்றனவா? பொது நுழைவுத் தேர்வுக்கு இந்த மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மாணவர்கள் தயார் செய்வதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது, மாணவர்களால் தேசிய நுழைவுத் தேர்வுக்கு போட்டியிட முடியவில்லை என்று சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் சரியா என்பன குறித்த பல்வேறு விஷயங்களோடு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், தேர்ச்சி பெறாத மாணவர்கள், மதிப்பெண் குறைந்த மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மன ஆலோசனைகளையும் இன்றைய நேர்பட பேசாமல் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு திருமதி மாலதி கல்வி ஆலோசகர் இணைகிறார். அதே போன்று திரு தேவநேயன் குழந்தைகள் நல செயல்பாட்டாளர், திரு திருநாவுக்கரசர் கல்வியாளர், அதே போன்று திரு நெடுஞ்செழியன் கல்வி ஆலோசகர் மற்றும் மனநல ஆலோசகரும் மருத்துவருமான அபிலாஷ் ஆகியோர் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திருமதி மாலதி, உங்களிடமிருந்து தொடங்குறேன். இந்த பொதுவா +2 எக்ஸாம்ஸ் போன வருஷம்லாம் ஒப்பிடும்போது சென்டம்ன்றது ஒரு பெரிய லெவல்ல பேசப்பட்டது. இப்ப எங்கிட்ட இருக்கிற ஃபிகர் கரெக்ட்னா கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில எல்லாம் 1703 பேர் இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. போன வருஷம் 1049. இது ஒண்ணுதான் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, மற்ற எல்லாமே குறைஞ்சிருக்கு. பிசிக்ஸ்ல எல்லாம் வெறும் 5 பேர் தான் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்னன்னா, இப்போ +2 தேர்வு முறை இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே, அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுடைய அசஸ்மெண்ட் பேட்டர்ன் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றது எல்லா பள்ளிகளுக்குமே கல்வித்துறையால் அறிவுறுத்தப்பட்டது. சோ அதனால அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. நம்ம ஸ்கூல்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பியும் நம்ம பிள்ளைங்களை ரோட் லேர்னிங் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதாவது புக் பேங்க தவிர புக்குக்கு ஊடால அந்த கொஸ்டின்ஸ் வரும், அதற்கு ஏத்த மாதிரி அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் முதல்லயே போச்சு. ஆனா நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணல. சோ ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதால மட்டும்தான். ஏன்னா ஜுவாலஜில எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ஒரு 60 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் மட்டும் தான் புக் பேங்க். ஏன்னா ஜுவாலஜில தான் கம்மியா எடுத்திருக்காங்க. மொத்தம் 10 பேர் மட்டும் தான் சென்டமே எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாருமே புக் பேங்க் பின்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, புக் பேங்க் பின்னாடி கொஸ்டின்ஸ் அதுல வரும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு, லெசன்ஸுக்கு நடுவுல வந்த உடனே இந்த சிஸ்டம்க்கு நம்ம சில்ட்ரன் ப்ரிப்பேர் ஆகாதது மட்டும் தான் இந்த சென்டம்ஸ் குறைஞ்சதுக்கே முக்கியமான காரணம் இது. திரு தேவன், 10ஆவதுல கூட நீங்க ஒரு 100க்கு 100 மதிப்பெண் பெறதோ இல்ல ஒரு மனப்பாட கல்வி போன்ற விஷயங்களை ஓரளவுக்காவது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் +2ல அடுத்த கட்டமாக பல நுழைவுத் தேர்வுகள், தொழில்நுட்ப படிப்பா இருக்கட்டும், மருத்துவ படிப்பா, பல நுழைவுத் தேர்வுகள்ல அப்ஜெக்டிவ் டைப், அனலிட்டிக்கல் ரீசனிங் இது போன்ற விஷயங்கள் அதிகம் வருது. ஆனா இது இந்த சென்டம் குறைந்திருப்பது அதுல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுக்கு அதுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கான தொடர்புகள் பெருசளவுக்கு இருக்காது. இப்ப நீங்க நம்முடைய மேடம் சொன்ன விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒரு புரிந்துணர்தல், கம்பேரிட்டிவ் அந்த மாதிரியான விஷயத்துல நம்ம பாடமே நடத்தலைன்னா ஒரே இலக்கு மதிப்பெண் நோக்கி தான் இருக்கு. மதிப்பெண்ணுக்கான நோக்கத்தை இருக்கிறதுனால என்ன ஆகிருதுன்னா, நேரடியா என்ன பண்றாங்க, இதுல ஏதாவது இந்த தேர்வுங்கிறது இந்த முறை இப்படி இருக்கும், அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே படிக்கிறாங்க. எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருக்கிறதா பிரச்சனை. 10th-னாலும் சரி 12th-னாலும் சரி, அவன் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் ஒர்க் விட்டு வெளியே போயிட்டானா அவன் அவ்வளவுதான் விழுந்துறான். ஏன்னா தயார்படுத்தும் பொழுது என்னன்னா, இந்த சாப்டர்ல இந்த 3 படிக்காத, இந்த சாப்டர்ல இதை படிக்காத, இந்த இன்டர்லிங்க பத்தி பேசுறதே இல்லை. இப்போ இன்டகிரேஷனுக்கு டிஃபரன்சியேஷனுக்குள்ள லிங்கேஜஸ் மூலம் 2 இணைச்சு கேட்டீங்கன்னா தெரியாது, 2 தனித்தனியா கேட்டா தெரியும். இதுக்கான பிரச்சனை என்னன்னா, நம்ம போகும்போது நீ இந்த மார்க் 100-90 இதுல இந்த சாப்டர்ல இந்த சாப்டர் படிச்சீங்கன்னா 20 மார்க் எடுக்கலாம், இந்த சாப்டர் இதுல விட்டுரு. அப்ப இந்த விட்டுறதுதான் பிரச்சனை. இப்ப நாளைக்கு இதனாலதான் என்னன்னா, இந்த போட்டித் தேர்வுகளும் நம்மளோட எதிர்கொள்கிற தேர்வுக்கான விஷயத்துல தயாரிக்கிறதுக்கான விஷயம் மனநிலை. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே இந்த 10ஆம் கிளாஸ் மதிப்பெண்ணை மையப்படுத்தியே +1 அட்மிஷன் கொடுக்கறது. இப்ப அதுலயும் கூட அந்த மாணவர் தான் இது விரும்புறேன், சயின்ஸே எனக்கு வேண்டாம், இல்ல வேற வழி ஏதாவது ஒரு திணிப்பு,
இது என்ன நடக்குது? திணிப்பு ஒண்ணு பெற்றோர் சார்பா நடக்குது, பள்ளிக்கூடத்துல நடக்குது. நீ 480 மார்க் எடுத்துக்கடா, நீ சயின்ஸ் குரூப் பாடா, அவனை கொண்டு போய் சயின்ஸ்ல தள்ளிடுறது. அவன் சயின்ஸ்ல இருந்து தாண்டி தொங்கி வெளிவரக்குள்ள ஆயிடுறான், ஒண்ணு இல்லாம ஆயிடுறான். அவனுடைய நோக்கத்துக்கான விஷயங்கள அடுத்து இந்த அப்கிரேடேஷன் இருக்குல்ல பாத்தீங்களா, இப்ப 2011 தான் வந்து இந்த அரசு மாறினோடனே சமச்சீர் கல்வியிலிருந்து மாறி வந்துச்சு. அப்ப இது 4வது ஆண்டு சமச்சீர் கல்வியிலிருந்து வந்து இந்த கல்வி முறை 4வது ஆண்டு வந்து. இப்ப இந்த சமச்சீர் கல்விக்கு முன்னாடி இந்த யாரெல்லாம் அதிக மதிப்பெண் பெற்றவங்க அவர்லாம் இந்த மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன்ல நிறைய விஷயங்களை கத்துட்டு வந்தவங்க. அவங்க இந்த போற போக்கில் நீ குறைஞ்சிரும். இனி வந்து 200 எல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா இந்த சமச்சீர் கல்விக்குள்ள நார்மல் ஃப்ளோ இருக்குல்ல, ரெண்டு ஒண்ணா இணையும் பொழுது இந்த 200க்கு 200 இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள்ல குறையத்தான் செய்யும். நீங்க வந்து கூடுங்கிறது இல்ல. ஏன்னா அந்த காலகட்டத்துல கடுமையா மெட்ரிக்ல நிறைய மனப்பாடம் பண்ணி நிறைய படிச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் இப்ப அங்கதான் என் கேள்வி. இப்ப 200க்கு 200 குறையுதுன்னா இது எதை காட்டுகிறது? மனப்பாட கல்வியில இருந்து அவங்க மாறுறாங்கன்றது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி அவங்க மனப்பாட கல்வியில இருந்து இது போன்ற விஷயங்களுக்கு மாறுறாங்கன்னு? மனப்பாட கல்வி முறையில இருந்து நான் மாற சொல்லவே இல்லை. நான் அந்த சமச்சீர் கல்வியில நிறைய புத்தகத்தை படிச்சுட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து ரெண்டு ஒரே சிலபஸ் மாறிச்சுல. இப்போ அவங்க நிறைய படிச்சுட்டு வந்தவங்க கொண்டு வந்து சாதாரண படிப்போட இணைக்கும் போது இந்த நிறைய படிச்சுட்டு வந்தவங்க எல்லாரும் இப்ப இந்த 10th 12th இன்னும் 2-3 ஆண்டுகள் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா சேச்சுரேட் ஆயிடும். எப்படி 6ஆம் வகுப்புல இருந்து சமச்சீர் கல்வி தொடர்ச்சி ஆயிருதுல, அப்ப இனிமேல் அந்த சேச்சுரேஷன் ஒன்னாயிடும். நான் என்ன திரும்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த 200க்கு 200 என்பது இன்னும் வந்து அந்த மனப்பாடம் பண்ணி இரவு முழுவதும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற விஷயத்துல 200க்கு 200 இருக்க ஒழிய புரிதல் இல்லைங்கிறத என்னோட வாதம். திரு நெடுஞ்செழியன், இப்ப இந்த 200க்கு 200 வாங்குவது அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல தேவநேயன் சொன்ன மாதிரி சமச்சீர் கல்விக்கு முந்தைய காலகட்டங்கள்ல உயர்கல்விக்கான அந்த கட் ஆஃப் மற்ற விஷயங்கள் வேறொரு பாணியில் இருந்தது. இப்ப இதெல்லாம் குறையறதுனால அந்த கட் ஆஃப் உள்ளிட்ட விஷயங்களோ இல்ல உயர்கல்விக்கு செல்வதற்கான வாய்ப்புகளோ குறையதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளாக நம்ம அந்த பக்கம் போகவே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் நம்மளோட தமிழ்நாடு போர்டு வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப சார் 2 பேரும் சொன்னாங்க, பேசிக்கலி வந்து இந்த ப்ளூ பிரிண்டை தாண்டி எதுவுமே சொல்லி தரதில்லை. இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது சொல்ற மாதிரி வந்து புக்கை ஃபுல்லா படிக்க வேண்டாம், செலக்டட் சாப்டர்ஸை படிச்சா போதும். இது 11th படிக்க வேண்டாம், 12th நாங்க 2 வருஷம் சொல்லிக் கொடுப்போம். அதுலயும் செலக்டட் சாப்டர்ஸ் சொல்லிக் கொடுத்தோம், நீ 100க்கு 100 வாங்க வச்சிருவோம். அப்ப வந்து இந்த மாணவருக்கு வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு அடிப்படை புரிதல், அந்த சப்ஜெக்டோட டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வந்து போகும்போது மேல எதுவுமே பார்த்தாலும் ஒரு பயமா இருக்கு. ஏன்னா நீங்க ப்ளூ பிரிண்ட் அந்த கல்வி முறையை குற்றம் சுமத்துறீங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி டே அவங்ககிட்ட என்ன கேக்குறோம்? அந்த மாணவர்கிட்ட இவ்வளவு மதிப்பெண்கள் இருக்கா, மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவ்வளவு கட் ஆஃப் இருக்கா கேக்கும்போது அவன் டார்கெட் நீங்க அங்கதானே வைக்கிறீங்க. அப்ப ஏதாவது ஒரு வழியில அதை படிக்கணுங்கிற பிரஷர் அவங்க இருக்குதானே செய்யும். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பிரஷர் டீச்சருக்கு இருக்கும்ல. இல்ல அது வந்து நான் இப்ப ஸ்கூல் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்க்கும் பீகார் ஸ்கூல்ஸ்க்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பீகார்ல அட்லீஸ்ட் படத்துல காமிக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து மேல ஏறி பேப்பர் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாஸ் காப்பிங் அப்படிங்கிறது நாமக்கல் கோச்சிங் ஃபேக்டரிஸ்லயும் சரி, உங்க ஈரோடு ஊத்தங்கரை எந்தெந்த ஊர் நீங்க டாப்னு சொல்றீங்களோ இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணா அவங்க ஸ்கூலை விட்டு எங்க பிள்ளைங்களை வேற ஸ்கூல்ல பரிசு எழுதுறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம்னு சொல்லுங்க. இது எக்ஸாமினேஷன் சிஸ்டமோட கிரெடிபிலிட்டியை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் எந்த ஸ்கூலுமே ஏன் பாத்தீங்கன்னா மெயின் கேட்ல இருந்து உள்ள வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்கு. அந்த காப்பி அடிக்க வர்றதுக்காண்டி அவங்க பிஏ சிஸ்டம் வந்து நம்ம எல்லாம் வந்து கடவுள் வாழ்த்துக்கோ இல்ல வந்து பிரேயருக்கு தான் வைக்கிறோம். பட் இந்த ஸ்கூல்லாம் வந்து 1 மார்க் வேர்டை சொல்லி தரதுக்கு தான் வச்சிருக்காங்க. இதுல டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஸ்குவாட் எல்லாமே இருந்தாலும் கூட இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி எக்ஸாமினேஷன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்ச்சி விதிகளை அதிகப்படுத்துவதற்கு, சென்டம் அதிகப்படுத்துவதற்கு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு அதிகப்படுத்துவதற்கு கையாளக்கூடிய தவறான முறைகள் எல்லாத்தையுமே நாம விமர்சிக்கிறோம். அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனா என்னுடைய கேள்வி, அப்படி ஒரு பிரஷருக்கு அவங்களை தள்ளுறாங்கல்ல மாணவர்களை, நீங்க சொல்ற மாதிரி காப்பி அடிக்க அனுமதிக்கிறாங்கன்னா அங்கேயே அவங்க கரெக்ட் பண்றாங்க. நாளைக்கு சொசைட்டிக்குள்ள வரக்கூடிய ஒரு சோசியல் மேனை கரெக்ட் பண்ணி அனுப்புறாங்கன்றத அந்த பிரஷருக்கு அந்த தவறான செயலுக்கு அவர்களை இழுத்து செல்வது எது? நீங்க உங்க உயர்கல்வி தேர்வு முறையில அதானே வச்சிருக்கீங்க. உயர்கல்வி தேர்வு முறைகள்ல வந்து இப்ப நீங்க வந்து கேட்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன், 11th புக்கை அடிக்க வேண்டாம், 12th புக்கை ப்ளூ பிரிண்ட் மட்டும் 2 வருஷத்துக்கு சேர்த்து ஒரு புக்கை அடிக்கலாம். டெக்ஸ்ட் புக்னு ஒன்னு அடிச்சு இதுக்கு டெக்ஸ்ட் புக் ஒரு கமிட்டி இருந்து இவ்வளவு கோடி கணக்குல வந்து புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி அதை நம்ம சொல்லித்தராம மாணவர்களை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறோம் அப்படின்னா தேர்வு முறைகள்ல மாற்றங்கள் வேணும். அட்லீஸ்ட் வந்து நாங்க என்ன சொல்லணும்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கொண்டு வாங்க, சென்டம் வாங்க விடாம நீங்க வந்து வாங்க விடாம மாணவருக்கு புரிந்து படிச்சிருக்காங்களா, அந்த புரிதல் இல்லாம ஒரு மாணவனை வந்து நீங்க கொஞ்சம் போர்ஷனை சொல்லி கொடுத்துட்டு திருப்பி நீங்க வந்து இன்ஜினியரிங்கோ மருத்துவத்துக்கோ செல்லும் போது அவன் எனாமஸ் சப்ஜெக்டை வந்து படிக்கும் போது பேசிக்கே படிக்காம உள்ள வரும்போது அவன் தான் ஃபெயிலியர் ஆகிறான். சோ ஃபெயிலியர் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க மாணவர்களை நம்ம வழிமுறையக்கூடிய கல்வித்துறை வந்து பள்ளி கல்வியா இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுக்கு உயர்கல்வியா இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து நமக்கு என்னைக்குமே கிடையாது. ஏன்னா 1947 கமிஷன் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷனா இருக்கட்டும், 1964 கொத்தாரி கமிஷனா இருக்கட்டும், எந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அந்த கமிஷனோட இதெல்லாம் நம்ம ரீவிசிட் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் இந்திய கல்வி முறைகள் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து 2005 வந்து நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க்ல வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு யூனிஃபார்ம் சிலபஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா 42 போர்டு யூனிஃபார்ம் சிலபஸ் இருக்கு. எல்லா போர்டுமே நீங்க எந்த போர்டுல படிச்சாலும் எல்லா தேர்வுகளும் எழுதலாம். பட் ப்ரொவைடட் நீங்க 11th சொல்லி தராம மாணவர்களை பாதி புஸ்தகத்தை சொல்லி தராம அவங்களை அகில இந்திய தேர்வில் இருந்தா நம்ம மாணவர்கள் இருந்து அதுக்கு தயார் இல்லை. அது கவர்மெண்ட்
இந்த கல்வி முறையில் இருக்கிற முன்னாள் பணியாளர்களே இதுக்கு உடந்தையா இருக்காங்கிற தகவல் நான் சாருக்கு சொல்றேன். ஒண்ணு இல்ல, ஒரு இங்கிருந்து சிஓஓ ஒர்க் பண்ணவங்க சோ கால்டு இந்த நாமக்கல் கோழிப்பண்ணை பள்ளிக்கூடத்தினுடைய கன்சல்டன்டா இருக்காங்க. நீங்க யார் யார் ஸ்குவாட் எப்படி வருவாங்க, அந்த ஸ்குவாட் எந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு மாணவர்களுடைய பெற்றோர் சொன்னதுல எனக்கு ஆச்சரியம், ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்க ஏன் கஷ்டப்பட்டு போய் நின்று 0.5 மார்க்கெட்ல போய் விட்டுட்டீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து 50 லட்சம் கொடுக்கணும் சார், 60 லட்சம் 70 லட்சம் கொடுக்கணும். ஏன் கஷ்டப்படுறீங்க? ஒரு பள்ளிக்கூடம் பிரைவேட் பள்ளிக்கூடத்துக்கு 20 லட்சத்தை கொடுங்க, அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குழந்தை 200 மார்க் எடுத்துருவாங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க மெடிக்கல்? இதை ஒரு பேரண்ட் சொன்னதை நான் நேரடியா கேள்விப்பட்டேன். நான் சொல்ற கூட தயாரா இருக்கேன். அப்ப இந்த அளவு கரப்டட் சிஸ்டமா இருக்கும் பொழுது நீ வந்து 0.5ல நீ 70 லட்சம் கொடுக்குறீங்கன்னா பெற்றோர நிலைமை என்ன ஆகுங்க? நீ 200 தள்ளுறதுக்கான முயற்சி தானே பண்ணுவாங்க. அந்த குற்றச்சாட்டு வைக்கிறது திருநாவுக்கரசர் இந்த நிலையிலேயே அவங்களை கரப்ட் பண்ணி ஊழல்னா என்னன்னு இங்கேயே சொல்லிக் கொடுக்கும் போது இவர்கள் தான் நாளைக்கு இன்ஜினியரா, டாக்டரா, இல்ல பல்வேறு துறைகளை வந்து இந்த சமூகத்தை நிர்மாணிக்க போறாங்க. இது கல்வி முறையில் இருக்கிற பிரச்சனை காலம் தொட்டு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா, இல்ல உங்க பார்வை என்ன? இல்லை, அதாவது படிக்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு நான் வந்து சில பசங்களை கேட்டிருக்கிறேன் சில ஆய்வுலாம் செய்யும்போது. அப்போ பசங்க சொல்கிற முதல் பதில் எதுனா வேலைக்கு போகிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பதில். படிக்கிறது எதுக்குன்னு சொல்லி முதல்ல ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றதே இல்லை. படிக்கிறது வந்து அறிவை வளர்த்து கொள்ள, இந்த அறிவை வளர்த்து கொள்ளன்றதே சொல்கிறதே கிடையாது. ஸோ எனக்கு வேலைக்கு போகிறதுக்கோ அல்லது சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் மாறணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ்னே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு இத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் படிப்புன்றது என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும் பிள்ளைங்களுக்கு. அடுத்தது என்னென்னா மார்க்குன்னா என்ன, எக்ஸாம்னா என்ன, இது ரெண்டும். இதை வந்து ஒரு பள்ளியில் போய் ஆய்வு செஞ்சப்போ எக்ஸாம்னா என்னன்னு கேட்டப்ப பசங்க சொன்னது என்னன்னா, என்னை வாத்தியார் பனிஷ் பண்ணுறதுக்கு நடத்துறது. இதுதான் பிள்ளைங்க சொன்னது. அதாவது எப்படின்னா திடீர்னு பசங்க சத்தம் போட்டாங்கன்னா நீங்கள் பார் உடனே ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வைக்கிறேன் பார். அதாவது எக்ஸாம்ன்றது எதுக்காக அப்படின்னா பிள்ளைங்க எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அந்த சப்ஜெக்டை அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் எக்ஸாம். அதுக்கு பேர் தேர்ச்சிலாம் கிடையாது. இப்போ வந்து ஒரு குவார்டர்லி எக்ஸாம், மந்த்லி எக்ஸாம் அப்படின்னா இவ்வளோ போர்ஷனில் உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. மதிப்பெண்றது அதனுடைய அளவீடு. இதை வந்து முதல்ல புரிய வைக்கணும். உனக்கு வந்து தெரிஞ்சு வைக்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த பரீட்சை வைக்கிறேன். நீ இப்போ 80 மார்க் எடுத்தனா உனக்கு 80 விழுக்காடு தான் தெரிஞ்சிருக்கு, 30 மார்க் எடுத்தனா உனக்கு 30 விழுக்காடு தான் தெரிஞ்சிருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ஆவல் காமிப்பான். இப்போ அது இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னா இப்போ மார்க்குன்றது ஒரு கௌரவ சிம்பிள் ஆகிப்போச்சு. இப்போ நிறைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா உன்னை வந்து என் புள்ளன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த விஷயங்கள் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்றது சரி, இதையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆசிரியர்களுக்கு யார் சொல்வது? வேலைக்கு போகணும்னு இந்த மாணவர் சொல்ல, அப்பா அம்மா கிட்ட இருந்து தொடங்குது. நீ நல்லா படிச்சு வேலைக்கு போனாதான் நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில், இந்தியா மாதிரி ஒரு மாநிலத்தில், இன்னும் சொல்ல போனா தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இது வந்து ஒரு ஒரு சோசியல் கல்ச்சரா இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு வரணும். ஒரு தலைமுறை ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட தலைமுறையா இருக்கும்போது ஏதாவது ஒரு ரூட்ல நான் மேல வந்துட முடியாதாங்கும் போது அவர்கள் கண்ணும் இருப்பது கல்வி தானே, கல்வியும் அடுத்த கட்ட வேலையும் தானே. அதை நம்ம ஏன் அதை அப்படி பார்க்க கூடாது? வேலைக்காக நான் படிக்கிறேங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லை, அதாவது வந்து இப்போ நான்லாம் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் யாருமே 100 மார்க் வாங்கினதில்லை. எனக்கு தெரிஞ்சு நானே வந்து டி ஸ்டார்னு பேர் அந்த காலத்தில். நானே 75க்கு மேலே வாங்கலை. எல்லா சப்ஜெக்ட்லையும் 75க்கு பேர் டி ஸ்டார் அந்த காலத்தில். ஸோ யாருமே வந்து அந்த காலத்தில் நீங்க இருந்த போது வேலைவாய்ப்புல முகாம்ல வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்ல பட்டியல் இருந்த பட்டியலும் இன்னைக்கு இருக்கிற பட்டியலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. 600 போஸ்டிங் 6 லட்சம் பேர் பரிச்சு எழுதுறாங்களே. இல்ல அதான் சொல்றேன். பல விஷயங்கள் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி இருக்குல்ல. அதாவது வேலையை வந்து இந்த படிப்போட நம்ம கனெக்ட் பண்ணதுனால வந்த சிக்கல் இது. என்னுடைய அறிவை வளர்த்துக்குன்னு நான் படிச்சிருக்கணும் ஒன்னாவது. அதே மாதிரி நீங்க வந்து அந்த காலத்துல இருந்த, அதாவது 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்னு வந்து அறிவு, அடுத்தது வந்து புத்திசாலித்தனம், அடுத்தது வந்து திறமை. அறிவுன்றது வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவு. அதை வந்து சமயோஜிதமா நான் பயன்படுத்தினேன்னா அதுக்கு பேர் வந்து புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் அந்த பயன்படுத்துதல் மூலமா நான் ஒரு ரிசல்ட்டை கொடுத்தேன்னா அதுக்கு பேர் திறமை. இன்னைக்கு இவங்க ப்ரொடியூஸ் பண்றது வந்து அறிவு மட்டும்தான். நான் ஒரு திறமைசாலின்னா அவனுக்கு அறிவும் இருக்கணும், புத்திசாலித்தனமும் இருக்கணும். ஒரு புத்திசாலின்னா அவனுக்கு அறிவு இருக்குது, அந்த சமயோத புத்தி இருக்கு, ஆனால் திறமை ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற நீங்க சொல்றது முழுக்க அந்த கரப்ட்ன்ற வார்த்தை சரி கிடையாது. தே ஆர் நாட் கரப்டட்.
அவங்களுக்கு நாம் இன்னும் சொல்லியே கொடுக்கல நம்ம. இல்ல சார், நீங்க இப்போ இந்த ஸ்கூல்ல போய் எழுதுனா நீ படிச்சாலும் படிக்காட்டியும் அப்பா கொடுத்த காசுக்கு நீ பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்றதே கரெக்ட் தானே? அவன் மைண்ட் நீங்க அங்கேயே கரெக்ட் பண்ண ஏதோ ஒரு ரூட்ல தன்னோட டார்கெட் அடைஞ்சிடலாம். இல்ல நேர்மையா போகணும், புரிஞ்சு படிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லும் போது, ஒரு பக்கம் அப்பா 20 லட்ச ரூபா கொடுத்தாரு அதனால நீ பாஸ் பண்ணிடலாம், 20 லட்ச ரூபா கொடுத்தனால சென்டம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றதே கரெக்ட் பண்றது தானே? இல்ல, அதாவது இப்ப நான் ஸ்டூடெண்டா இருந்தேன், அதுக்கப்புறம் வாத்தியாரா இருந்தேன், இன்னைக்கு அப்புறம் எக்ஸாமினரா இருந்திருக்கேன், எல்லா வகையிலும் இருந்திருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க மாதிரி இன்னைக்கு நாங்க சொல்லி கொடுக்கறோமான்னு ஒவ்வொரு வாத்தியாரும் கேட்கணும், என்னையும் சேர்த்து. ஏன்னா அன்னைக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு என்னால இவ்வளவு திறமையா இருக்க முடியுது. ஆனா என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இந்த அளவுக்கு திறமையா இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சிஸ்டம் இருக்க இருக்க குறைச்சிக்கிட்டு வரும். அதாவது நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க, நம்ம பசங்க இந்த அளவுக்கு கம்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்றது ஒரு கேவலமா இல்லையா? அந்த காலத்துல தமிழ் நீங்க எடுத்துங்க, யார் எடுத்தாலும் சந்திரசேகர் எடுத்துங்க, இல்ல கணக்கரா எடுத்துங்க, எல்லாரும் தமிழ்நாட்டுல இருந்து தென்னிந்தியாவில இருந்து போனவங்க தான். இப்ப மட்டும் ஏன் நம்ம பசங்க அவங்கள கம்பீட் பண்ண முடியாதுன்னு சொல்றோம்? இன்னும் லகுவான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு நானும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், அகில இந்த லெவல்ல உலக லெவல்ல வர முடியலையா? அதாவது இந்த கான்பிடன்ஸை கொடுக்கிற டீச்சர்ஸ், டிவோட்டட் டீச்சர்ஸ் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. டீச்சர்ஸ் இப்ப 3 பேர் பேசுறது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு வாத்தியாரு, அப்புறம் அவர் அதிகாரி வர்றாரு, அதுக்கப்புறம் அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் வர்றாரு போல இருக்குது, மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ். அதுக்கப்புறம் இது எல்லாம் வச்சு கத்து கொடுக்கறான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இல்லாம சாதாரணமா பள்ளிக்கூடமே இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பண்ணுனா பிரச்சனைகள் இல்ல. மாணவர்கள் மீது சொல்வதை தாண்டி கல்வியை வணிகமயமாக்கிய காரணிகளையும் பேச வேண்டியது இருக்கு. எப்ப அதுல கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போது இந்த மாதிரி எத்திக்ஸ் எதையுமே நம்ம பேச முடியாது. அதுல இருந்து வர ப்ராடக்ட்டும் அப்படிதான் இருக்க போகுது. நம்ம பேசலாம். ஒரு வகையான இறுக்கம் இன்றைய சூழல்ல இந்த +2 மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது உண்மைதான். ஏன்னா நாளைக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின மாணவர்கிட்ட நம்ம பேட்டி எடுக்கும்போது கேட்கும்போது என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஏன்னா நீட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது போன்ற குழப்பங்களோடு வழக்கமான அந்த தேர்ச்சி பெறாத மாணவர்கள், மதிப்பெண் குறைந்த மாணவர்கள், இவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இல்ல, இது வருஷம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். இன்ஃபேக்ட் இந்த நேரத்துல ஒரு துக்க விஷயத்தையும் ஷேர் பண்ணி ஆகணும். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு மாணவன் காலையில ரிசல்ட் எப்படி வருமோன்ற பயத்துல, அதாவது என்ன வரப்போகுதுன்ற ஆன்டிசிபேஷன்லயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு. ஆனா ரிசல்ட் நல்லா தான் வந்திருக்கு, பாவம் 800 சம்திங் வாங்கியிருக்காரு. சோ இன்னமும் மாணவர்களுக்குள்ள அந்த இறுக்கம் நீங்க சொல்றது இருக்கு, சோசியல் பிரஷர் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. இன்னொன்னு நல்லா படிக்கிற மாணவர்கள் அந்த 1 மார்க் 2 மார்க் போச்சுன்னா மனசை விட்டுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. பேரண்ட்ஸும் இப்ப அவங்களுடைய ஆங்ஸைட்டியை மொத்தமா அந்த குழந்தைங்க மேல இறக்கி வைக்கிறாங்க. நீ எதுக்குமே யூஸ் இல்ல, உனக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணேனே, எனக்கு அவமானம் ஆயிடுச்சு பாரு, அந்த பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான், இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்றாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் ஒரு டார்கெட் வச்சு அதை நோக்கியே போயிட்டு இருக்காங்க. எத்திக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு கிளாஸ்ல ஒரு 60-70 பேர் இருந்தா டெஃபினட்டா 1-to-1 அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி சிலபஸ் எப்படி இருக்கு, என்ன எத்திக்ஸ் நம்ம சொல்லி தரோம், இதெல்லாம் விட முக்கியமா ஒரு மாணவனுக்கு நம்ம கல்விலாம் என்ன சொல்லி தரோம், லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கா, அவன் ஃபியூச்சரை எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றது சொல்லி தரோமா, இல்ல சும்மா மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 4 லெசன் இதுதான் உன்னுடைய டோட்டல் லைஃப்னு சொல்லி தரோமான்னு நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு. அவன் 100க்கு 100 வாங்கின பையனால வெளியே போய் ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ண அவனுக்கு தெரியாது. ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கிடையாது, ஒரு கிரியேட்டிவிட்டி கிடையாது, இனோவேஷன் கிடையாது. இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள். பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். இல்ல ஒரு இடைவேளை எடுத்துட்டு வருவோம். அதோட அதுல இருந்து டாக்டர் ஒரே ஒரு தகவல் மட்டும். அதாவது இப்ப 200 எடுத்தவங்களோட நிலைமை என்னன்னா, நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டுட்டு வரேன். இப்ப 200 எடுத்தவங்க எல்லாரும் இப்ப என்னவா இருக்காங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு 13 மாணவர்கள் எடுத்திருக்கேன் நான். இப்போ 13 மாணவர்கள்ல 7 மாணவர்கள் 3 சப்ஜெக்ட் மேக்ஸ் ஃபெயில். 200 12 எடுத்தவங்க. இப்ப நீங்க அந்த நிலைமை 200 எடுத்து நாமக்கல் கோழிப்பண்ணை பள்ளிக்கூடத்தை படித்தவங்க மட்டும் தான் எடுத்திருக்கிறேன் நான், வேற யாரையும் எடுக்கல. எடுத்தவங்க இன்னைக்கு 3 சப்ஜெக்ட், அவங்க 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க. இதே அவர் திரு நெடுஞ்செழியன் சொன்ன மாதிரி பள்ளிக்கல்விக்கும் உயர்கல்விக்குமான அந்த சிலபஸ்ல ஒரு பெரிய இணைப்பு பாலமே இல்லாம இது ஏதோ ஒரு ரூட்ல படிச்சுட்டு ஒரு 12 வருஷம் படிச்சுட்டு இணைப்பு எல்லாமே இருக்கு. நம்ம பேசலாம். இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நேர்பட பேசி இடைவேளைக்கு பிறகு தொடரும். பள்ளிக்கல்வியில் ஒரு திட்டமும் உயர்கல்விக்கு போகும்போது அவர்கள் தடுமாறுகிறார்கள் அப்படிங்கிறது இடைவேளைக்கு பிறகு பேசணும்.
தடுமாற்றம் பாடத்திட்டத்தில் இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க? எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுங்கா 11th 12th ஸ்டாண்டர்ட் பாடங்களை முழுமையாக நம்ம எடுத்தாலே, ஏன்னா இது எல்லாமே நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 பேஸ் பண்ணி தான் எல்லா மாநில பாடத்திட்டங்களும் உருவாக்கி இருக்கோம். இப்போ பிசிக்ஸ் புக், அதாவது இப்ப நம்ம நீட் வந்தப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா சிபிஎஸ்இ பாடக்கல்வி வேற, மாநில பாடக்கல்வி வேற, சோ இவங்களால எழுத முடியாது, அது ஒரு விஷயம் இருந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய டிபேட்டாவே ஆச்சு. ஆனா 2 டெக்ஸ்ட் புக்கையும் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாமே அதே சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுது. நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் மட்டும்தான். இப்போ வந்து இந்த நீட்லயே வந்த பெரிய ஒரு குறை என்ன இருக்கும், ஏன்னா உயர்கல்விக்கும் பள்ளி கல்விக்கும் எங்க வருது அப்படின்னா, இப்ப நம்ம பேசினோம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, 200க்கு 200 எடுத்துட்டு இன்ஜினியரிங் தேவநேயன் சார் அழகா சொன்னார் எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம அடிப்படை பாடத்திட்டத்தை நம்ம முழுமையா சொல்லிக் கொடுக்கறது கிடையாது எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே. இப்போ நாம இந்த நீட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் என்ன பிரச்சனைனா, இந்த கரண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆனால் வரப்போகிற 12th ஸ்டாண்டர்டுக்கும் பிரச்சனை. ஏன்னா முக்காவாசி பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. சோ அவங்க என்ன பண்ணணும், இப்ப நீட் தான் வந்துட போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க திருப்பி they have to teach 11th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் again. 11th ஸ்டாண்டர்ட் டீச் பண்ணும்போது அவங்களுக்கான கால அவகாசம் குறைஞ்சிரும். சோ ரிவிஷன்ஸ் பண்ண முடியாது, திருப்பி அவங்களால வந்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் எப்படி வாங்குவாங்க? இப்படிப்பட்ட குழப்பத்துல மாணவ மாணவிகள் எல்லாமே இருக்காங்க. நம்மளுடைய கரிக்குலம் ரொம்ப நீட்டா அழகாக ஃப்ரேம் பண்ணிருக்கு. அந்த பிரிட்ஜிங் இருக்கு, உயர்கல்வியிலேருந்து, அதாவது பள்ளி கல்வியிலேருந்து உயர்கல்வி கல்விக்கான பிரிட்ஜ் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்கு. ஆனால் பள்ளிக்கூடங்கள் இதை சிதைச்சிடறாங்க. அதனாலதான் சொல்றீங்க. ஆனா சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையும் ஸ்டேட் போர்டு அந்த சிலபஸையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிபிஎஸ்இ தரத்திற்கு இது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அசஸ்மெண்ட்ல மட்டும் தான் நீங்க 11th and 12th இல்லீங்க 11th and 12th பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே ஒப்பீடு செய்யும்போது ஒரே மாதிரி பாடத்திட்டம் தான். அதுல வந்து ஒரு கருத்துமே மாற்று கருத்தே கிடையாது. எல்லா கல்வியாளர்களும் இதை ஒத்துப்பாங்க. நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய அசஸ்மெண்ட் மட்டும் தான். நான் சொன்ன மாதிரி நம்மளது வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மெமரி ரீகால்ல மட்டும் தான், நம்ம ரோட் லேர்னிங்க மட்டும் தான் எம்பசைஸ் பண்ணி ஸ்டேட் கரிக்குலம்ல பண்ணிட்டு இருக்குமே தவிர ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸோ இல்ல காக்னிட்டிவ் எபிலிட்டியை டெஸ்ட் பண்றாமையோ அந்த மாதிரி ஒரு क्वेश्चनिंग பேட்டர்னே கிடையாது. அதனால மட்டும் தான் சொல்றீங்க. நான் தேர்வு எழுதுற மாணவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதில் இப்போ ஒரு முழுசா தன்னுடைய விஷயத்தை உள்வாங்கிட்டு தன்னோட ஓன் ஸ்டைல்ல அவனுக்கு இருக்கிற கிராமர்ல எழுதக்கூடிய மாணவனுக்கு மதிப்பு கிடைக்கிறது இல்ல. இந்த பாடப்புத்தகத்துல என்ன இருக்கோ அததான் சொல்றேன். நம்மளுடைய அசஸ்மெண்ட் பேட்டர்ன்ல தவறு இருக்குன்ற. அசஸ்மெண்ட் பேட்டர்ன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கரெக்ஷன் ஆஃப் இது பிரச்சனையே அதுதான். இப்ப ஜுவாலஜில என்ன பிரச்சனை, ஏன் மார்க் வரல, இவ்வளவு சென்டம் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல பிசிக்ஸ்ல ஏன் வரலன்னா ஒரு கேள்வியை மாத்தி கேட்டா அந்த கேள்வியை மாத்தி கேட்ட கேள்விக்கு பதில் எப்படி எழுதணும்னு தெரியாது. பாடகத்துக்கு இடையில கேட்கும் பொழுது அந்த பாடத்துல அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியல. சோ யோசிக்கும் திறனை இழந்து விட்டதால் தான் இவ்வளவு பிரச்சனையே. இப்ப அசஸ்மெண்ட்ல பிரச்சனை இருக்குன்னா திரு தேவநேயன், அது போதுமான மேன் பவர் இருக்குல்ல. இப்ப டீச்சர்ஸ் திருத்த போறவங்க இதெல்லாம் பல இடங்களே ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு முறையா சம்பளம் தரலன்னு போராட்டம் பண்ற சூழல்லாம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல அரசியலும் பேசியாக வேண்டும். இதெல்லாம் மாற்றும் போது இந்த மேன் பவர் இன்க்ரீஸ் பண்றது, சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்றது, இது போன்ற தேவைகள் எல்லாம் செய்யும். கண்டிப்பா எல்லாத்திலயுமே எழுதும். நீங்க துவக்கத்திலிருந்து நம்ம கல்வி முறையில வந்துங்க எல்லாத்திலயும் நிறைய ஓட்டைகள் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒண்ணு இல்லைங்க, நம்ம இந்த மெட்ராஸ் எஜுகேஷன் ரூல்ஸ் ஒரு புத்தகம், அதான் 1921 வந்தது. அதான் வந்து நம்முடைய கல்விக்கான அடிப்படை விஷயம். அதுல நிறைய விஷயங்களை சொல்லுது. அதுல ஒரு மிக முக்கியமான கல்வியை தரத்தை நிர்ணயிக்கிற மானிட்டரிங் சிஸ்டம் எப்படி நிர்ணயிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த எஜுகேஷன் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க அந்த காலத்துல. இப்ப அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆபீசர் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சிஸ்டம் போட்டுருக்கோம். அப்போ 35 பள்ளிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கணும். இன்னைக்கு நிலைமை என்னன்னா, ஒரு ஏஇஓக்கு 138 பள்ளிக்கூடம் இருக்கு. என்ன பள்ளிக்கூடம் போய் பாப்பார்? நான் சொல்ல ஒரு ஏஇஓ, நான் வந்து பிலோ 8ஆம் கிளாஸ் கீழே இருக்கிறது. நீங்க அதுக்கப்புறம் டிஓக்கு எத்தனை பள்ளிக்கூடம் இருக்கு? இப்ப எல்லாம் என்ன நடக்குது? எந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் நடக்குதா? ஒழுங்கான மானிட்டரிங் நடக்குதா? அது சொல்றாங்க எம்இஆர் 1921 போட்டிருக்காது மெட்ராஸ் எஜுகேஷன். திடீரென்று பள்ளிக்கூடத்துக்கு 4 முறை விசிட் செய்யப்பட வேண்டும். 4 நாட்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கி முழுமையாக கற்றல் குழந்தை அடைந்திருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதற்கு இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் இருக்கணும். இதெல்லாம் எங்காவது இருக்கா சொல்லுங்க. இது எல்லாத்தையும் விட்டாச்சு. இதெல்லாம் அடிப்படையில கல்வி முறை மாற்றங்கள் கண்காணிக்கிறது வகுப்பு எல்லாத்திலையும் காலி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து தேர்வு நிலையில கொண்டு போய் விட்ட என்ன இருக்கு? நான் கூட என்ன சொல்றேன்னா, அந்த நீட்டை வந்து நான் எதுக்குற முறை என்னன்னா, இன்னைக்கு வந்து தமிழகம் போன்ற இடத்துல வந்து நம்ம கல்வி முறையில வந்து நிறைய சமூக நீதியோட வந்துருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு முறைகள்ல வந்து தலித் இடஒதுக்கீடு அருந்து இருக்கான இடஒதுக்கீடு இருக்கு. ஏன் அது நிறைய கேள்விகள் நடந்தும்போது நான் ஒரு ஆய்வு மேற்கொண்ட பொழுது கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை அருந்ததியர் குழந்தைகள் வந்து மெடிக்கல் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் 35 to 50 குழந்தைகள் போறாங்க.
500 குழந்தைகள் அருந்ததி குழந்தைகள் வராங்க. இப்ப இதெல்லாம் வந்து எதுக்கு? எங்கேயோ இருந்து விளிம்பு நிலையில் இருக்கிற கஷ்டப்பட்ட குழந்தைகளை தூக்கி நிறுத்துவதற்கு இடஒதுக்கீடு போன்ற விஷயம், உள்ளொதுக்கீடு. இப்ப இந்த நீட் எல்லாம் வரும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி குழந்தைகளை பள்ளிக்கூட பக்கமே இந்த கல்லூரி பக்கமே போகவே முடியாது. அங்கதான் திரு நெடுஞ்செழியன் கேட்க நினைச்சேன். இது போன்ற தேசிய நுழைவுத் தேர்வுகள் வருவது, நம் மாணவர்களின் திறனை அதிகரிப்பது, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஆனா அதற்கான கால அளவு இருக்குல்ல, இதையெல்லாம் செஞ்சுட்டு இங்க வரலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு வரும்போது அவர் சொல்ற அடிப்படை சமூக நீதி அடிப்படாதா? அடிப்படை சமூக நீதி எந்த வகையிலும் அடிப்படாது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு கிளாட் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா, தமிழ்நாடு திருச்சியில உள்ள லா காலேஜுக்கு வந்து அட்மிஷன் வந்து 50% சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, 50% இங்க உள்ள எம்பிசி எஸ்சி என்னென்ன நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசி அது மாதிரி ஃபில் பண்ண சொல்றாங்க. ஈவன் நீங்க என்ஐடி அட்மிஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 50% ஃபார் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் இண்டியால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோட்டா வந்து இதுல ரேங்கிங் கொடுக்கும்போது, ஏன்னா இப்ப ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து பஞ்சாப், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ் நிறைய ஒரு 8-10 மாநிலங்களுக்கு மேல இந்த நீட்டின் ஏஐபிஎம்டி வழியா தான் அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 85% சீட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸ்டேட்டோட கேட்டகரி படி அவங்க ரேங்கிங் கொடுத்துருவாங்க. ஒரு ஆல் இண்டியா ரேங்க் வரும், ஒரு ஆல் இண்டியா கேட்டகரி ரேங்க் வரும், அப்புறம் ஸ்டேட் ரேங்க் வரும், ஸ்டேட்டோட கேட்டகரி ரேங்க் வரும். இப்ப சார் சொன்ன மாதிரி எஸ்சி இருந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீட் ஏஐபிஎம்டி எழுதும் போது நம்ம ஸ்டேட் ரிசர்வேஷன் பாலிசி அப்படியே இந்த 85% சீட்ஸ்க்கு வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுல வந்து இப்ப ஆல்ரெடி இந்த சிஸ்டம்லாம் இருக்கு. பட் இது மெடிக்கல்ல கிடையாது. வந்துச்சுன்னா வராது இல்ல, வாய்ப்பு இல்ல. மெடிக்கல்ல வந்துரும். ஏன்னா இப்ப சிசிபி அப்படின்னு கொண்டு வரது சென்ட்ரல் கவுன்சிலிங் போர்டு வழியா தான் வரும். இது எல்லாமே ஆன்லைன்ல தான் வரும். கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டு இல்ல எடுத்து வராது சார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கொண்டு வந்தே ஆகணும். இப்ப நீங்க தேர்வு முறைகள்ல வந்து மொத்தமா சார் இப்ப வந்து கல்வி முடிஞ்சிச்சு, மொத்தமா நீங்க இந்த இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஸ்கூல் வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, ஏன்னா என்னை பொறுத்த மாணவர்களுக்கு இல்லாத திறமைகளே கிடையாது. எல்லா மாணவர்களும் திறமையானவர்கள் தான். பட் அந்த திறமையான மாணவர்களை நம்ம தான் வந்து கல்வி முறைங்கிற, இப்ப மேடம் சொன்ன மாதிரி வந்து வெறும் ப்ளூ பிரிண்ட் சொல்லி கொடுத்து இதுக்கு மேல படிக்காதுன்னு சொல்லி நம்ம தான் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அவங்களோட ஜூன் மாதத்துல ஒரு அட்மிஷன், ஜூன் மாதத்துல அவன் டாக்டர் எம்பிபிஎஸ்க்கு அவன் சேர்றான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏப்ரல் மாதத்துல கொண்டு வந்து அவன் அந்த குழந்தை வந்து நீ இப்படி படிச்சிருக்கலாம், நீ அனலிட்டிக்கலா படிச்சிருக்கணும், இதனால உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே கேள்விக்குறியாகாதா? இப்ப நீங்க ஒரு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு 5 ஆண்டுகள் அமல்படுத்துவோம்னு சொன்னா கூட ஒரு தயார் செய்வதற்கான கால அளவு இருக்கும். நீங்க ஒட்டுமொத்த சிலபஸை மாத்தலாம். அனைத்தும் அரசியல் மயப்பட்ட ஒரு சூழல்ல இதனுடைய விக்டிமா ஏன் ஸ்டூடெண்ட்டை மாத்தணுங்கிறதா என்னோட கேள்வி. உச்சநீதிமன்றம் இவ்வளவு அவசரம் காட்டுவதும் ஸ்டூடெண்ட் தான் ஃபைனலா இந்த ஃபிளிப் சைட பாப்போம். நீங்க வந்து ஒரு மாணவர் வந்து மெரிட்ல போறாரு, அவர் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே போய் அட்மிஷன்ஸ் வாங்கி ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு போறாரு. தனியார் மருத்துவக் கல்லூரியில் அதே அரசு வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து நீங்க 3 லட்சம் வாங்கணும், ஏதோ ஒரு அமௌண்ட் எக்ஸ் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணா எல்லா கல்லூரியும் 3x வாங்குறாங்க. பட் அந்த பையனால ஒரு நடுத்தர மாணவர்களால இந்த பள்ளிக்கூட இந்த கல்லூரிக்கு மருத்துவ கனவோட போற மாணவர் ஓராண்டு 2 ஆண்டுக்கு மேல அவரால் படிக்க முடியல, அவர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிறாரு. ஏன்னா அவரால் அந்த பணத்தை வந்து கொண்டு வர முடியல. அப்ப தகுதியான மாணவர் அந்த மாதிரி ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரி கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷத்துல போறவர் 2 ஆண்டுல அவர் கனவுகள் சிதைக்கப்பட்டால் எண்ணற்ற மாணவர்கள் வந்து இதுல டாக்டருங்கிறவங்க வந்து என்ன ஒரு சார் சொன்னாங்க, முதல்ல வந்து திறமை, புத்திசாலித்தனம் எல்லாமே இருந்தாதான் நீங்க ஒரு மருத்துவர் வந்து ஒரு பாதி இன்னைக்கு 80 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வர மாணவர் வந்து ஒரு பல்ஸ் பார்க்க தெரியல. ஒரு கார்டியாலஜி வந்து ஒரு எம்டி ஓஜி படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல எம்டி ஓஜி முடிக்கிற வரைக்கும் ஒரு நார்மல் டெலிவரி பார்த்தது இல்ல. இவங்க எல்லாம் வந்தா சொசைட்டியில் நம்ம எத்தனை பேரை கொல்ல போறோம்? இதுக்கு எங்க நம்ம எங்கேயாவது we have to start something. நீங்க இதை வந்து ஸ்டார்ட் வந்து எந்த ஒரு இது இருந்தாலுமே என்னைக்குமே ஒரு எதிர்ப்புகள் இருக்கும், ஒரு ஆதரவுகள் இருக்கும். அது இல்லங்கிறது வந்து மறுக்கப்பட முடியாது. ஜூன் மாசம் தொடங்கி அடுத்த ஏப்ரல்ல வரும்போது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா தொடக்க கல்வி மற்ற விஷயங்கள்ல கூட என்னால ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனா மெடிக்கல் டூரிஸ்ட்ல நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு தான். அப்படி ஒண்ணு இந்த சிலபஸ்ல படிச்சு வந்த டாக்டர்கள்னால மோசமா போச்சு இல்ல நிலைமைகள் ஏதாச்சும் சொல்ல முடியாது. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இவர் சொல்றாரு இப்ப ஸ்டேட் கான்டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்ப தமிழ்நாட்டுல வந்துங்க சென்னையில வெள்ளம் வந்துச்சு, 2 மாதம் குழந்தையோட கல்வி நிலை போச்சு. இப்ப அந்த குழந்தையோட கல்வி நிலையத்தை நம்ம கருத்தில் கொள்ளும் போது மாநில அரசு என்ன பண்ணுவாங்க, சரி மருத்துவத்துக்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வரும்பொழுது அந்த குழந்தைக்கு என்ன இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான ஒரு சிறப்பு கவனங்கள் குழந்தைகள் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப நீங்க சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து போன மூப்பியல் நிபுணர் யார், நடராஜன் மருத்துவர், மிகப்பெரிய மருத்துவர் யார், இன்னைக்கு வந்து டாக்டர் தம்பையார், தமிழ் வழியில் படிச்ச டாக்டர் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் தமிழ்ல இருந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல சார் சொன்னதுல வந்து டீச்சர்ஸ் வித் கமிட்மெண்ட் வித் பேஷன் அண்ட் குவாலிட்டியோட வந்தாங்க. இன்னைக்கு வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லயே நம்ம ஆட்கள் வந்து பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அது பேஷன் வித் கமிட்மெண்டோட டீச்சர்ஸ்க்கு அந்த ஒரே கேள்வி நெடுஞ்செழியன், 2016ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு ஒப்பிடும்போது
தமிழகத்திலிருந்து உருவான மருத்துவர்கள் குறைவார்களா மாட்டார்களா நீட் அமல்படுத்தப்பட்டால்? இல்ல, நீட் அமல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அந்த இது வந்து 85% ரிசர்வேஷன் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு மாணவர்கள் தான் ஜாயின் பண்ண போறாங்க. கொடுக்கறாங்களாங்கிறது இல்ல கேள்விக்குறிதான். கொடுத்தே ஆகணும். ஸ்டேட் ஆல்ரெடி மத்த ஸ்டேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மத்திய பிரதேஷ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பஞ்சாப்ல ஃபாலோ பண்ணிட்டு இதெல்லாம் வந்து 2013க்கு முன்னாடி இருந்தே நடந்துட்டு இருக்கு. கொடுப்பாங்க. ஆனால் தேர்வு மாணவர் தமிழ்நாட்டு மாணவர் தானே வர போறாரு. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல தமிழ் வழி நீட் இவ்வளவு பேசுறமே, எந்த ஒரு +2க்கு அப்புறம் எழுதக்கூடிய எந்த தேர்வுமே தமிழ் வழியில் எழுதவே முடியாது. நீட் வந்து தமிழ்ல எழுத முடியும். கிராமப்புற மாணவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 11th ஃபுல்லா படிக்கிறாங்க, 12th ஃபுல்லா படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள்ல தான் இந்த 11th சொல்லி தரது இல்ல, ப்ளூ பிரிண்ட் படி போறாங்க. இந்த 11th படிக்கக்கூடிய மாணவர் ஒரே புக்கை படிக்கக்கூடிய மாணவர் தாராளமா கிளியர் பண்ண முடியும். எனக்கு டவுட் என்னன்னா, இப்ப இந்த இவங்களுடைய நோக்கம், மத்திய அரசு நோக்கம் எல்லா பள்ளிக்கூடத்தையும் சிபிஎஸ்ஆ கன்வெர்ட் பண்றதுக்கான முயற்சியும் கூட என்னோட ஹிடன் அஜெண்டாவா இருக்கலாம் என்னுடைய கேள்வியா இருக்கு. இல்ல, அதாவது நீட்டை பத்தி ஒரு தெளிவான ஐடியா மக்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் பேசுறதுல இருந்து. நீட்டுன்றது வந்து தரவரிசை பட்டியல் மட்டும்தான் தரப்போகுது. அட்மிஷன் ப்ரொசீஜர் வந்து அந்தந்த ஸ்டேட் தான் ஃபாலோ பண்ணி ஆக்கணும். அதுல வந்து நீட் தலையிடாது. ஆல் இண்டியா கோட்டான்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, முதல்ல பண்ணாங்க இல்லையா, இப்போ முதல்ல நீட் 1ன்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடத்தும். இப்போ நீட் வந்து அதாவது இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம், நீட்டில் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு நடத்தலை, மற்ற காலேஜுக்கெல்லாம் நடத்தலை, ஒன்லி மெடிசன் அண்ட் டென்டலுக்கு மட்டும்தான் கோர்ட் சொல்லியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த 2 மட்டும் நம்ம சரியா நடத்தலன்னு அர்த்தம். அதான் அதனுடைய மீனிங். நீட் வந்து கொடுத்துட்டு ஒரு தரவரிசை பட்டியல் கொடுத்துருது. உங்களுடைய அட்மிஷன் ப்ரொசீஜர் இஸ் லெஃப்ட் தி ஸ்டேட். அட்மிஷன் ப்ரொசீஜர் இதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியாது. என் கேள்வி என்னன்னா, இந்த ஆல் இந்தியா காம்படிஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டேட் போர்டுல இங்க தயாராகி இந்த மனப்பாட கல்வி இப்படிப்பட்ட பல விமர்சனங்களை உள்ளடக்கிய ஒரு கல்வியில தயாராகிற மாணவர் அகில இந்திய போட்டியில தன்னால் நிலைநிறுத்திக்க முடியுமா? நீங்க நிலைநிறுத்ததுக்கு அப்புறம் தான் அட்மிஷன். இல்ல அதாவது எப்படின்னா, ஆல் இந்தியா கோட்டால உங்களால முடியாது, பட் ஸ்டேட் கோட்டால வந்து தலையிடுறது இல்ல. அதுல இந்த இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு 85% தான் ஸ்டேட் கோட்டா இருக்குதுன்னா, அதுல வந்து ஆந்திராக்காரனோ அல்லது பீகார்காரனோ சேர முடியாது. நம்ம மாணவர்களோட யார் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, 200 சீட்டு இப்ப நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டா கொடுக்கிறோம், அதுல 20 பேர் கூட வந்ததா இது வரைக்கும் வரலாற்றுல இல்ல. அதாவது எப்படின்னா, ஆல் இந்தியா கோட்டால வந்து நம்ம பசங்க வந்து தயாரிப்படுத்துறதே இல்ல. அதான் நான் கேக்குறேன். இப்ப நீங்க இருக்கிற 15%லயே உங்களால வந்து போக முடியல அப்படின்னா, நீங்க அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது எப்படி போக முடியும்? அப்ப எண்ணிக்கை குறைந்தா? இல்ல தெளிவா சொல்லிடுறேன். அந்த 15%ல மட்டும்தான் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா. 85% நம்ம பசங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வேற யாரும் இல்ல உறுதி இல்ல. கோர்ட்ல டாக்டர் கோர்ட்ல வந்து கோர்ட்ல இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. எந்த அப்சர்வேஷன்லயும் மகாராஷ்டிரா கர்நாடகா எதிர்த்திருக்காங்க. இந்த பாயிண்ட்ல எதிர்க்கிறாங்க. பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட் தான். நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் படிச்சேன். ஜட்ஜ்மெண்ட்ல அவர் கிளீனா சொல்லிருக்கார். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டா தப்பான்றது வேற. அவர் தெளிவா சொல்லிருக்கார், we don't interfere in the admission procedures. only language டாக்டர், language தான். இல்ல அதுக்கு அப்புறம் மறுபடியும் அவிட் அவுட் போறாங்க சென்ட்ரல், அதுல வந்து போறாங்க எந்த லாங்குவேஜ்னா அத பத்தி பிரச்சனை இல்ல. அத பத்தி தான் நானே எழுதி இருந்தேன். இது வந்து நம்ம பசங்களுக்கு வந்து நீங்க தமிழ்ல நடத்தணும். எனக்கு எடுத்த உடனே நீங்க அதான் ஸ்டேட் ரைட்ங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே வந்து மொழியோட நிறுத்தி கொடுத்தாங்கங்கறத என்னோட விமர்சனம். இல்ல அதான் சொல்றேன். எங்க ஜட்ஜ்மென்ட் இல்ல நம்ம ஸ்டேட் வந்து நிச்சயமா நல்லபடியா எக்ஸாம் நடத்தினா அது தலையிட்டே இருந்திருக்காது. அதான் சொல்றேன். இப்ப வந்து இன்ஜினியரிங்ல இது நடக்கல, மத்த ஆர்ட்ஸ்ல நடக்கல, எதுலயுமே நடக்கல. ஒன்லி மெடிசன் அண்ட் டென்டல். இந்தியா அளவுல தான சார் வந்திருக்கு. நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் நம்ம மோசமா இருக்கறோம், நம்மள மட்டும் கரெக்ட் பண்ணலையே. இந்தியா அளவுல வந்திருக்குது. நம்ம கூட மகாராஷ்டிரா எதிர்க்கறாங்க, கர்நாடகா எதிர்க்கறாங்க, ஆந்திரா எதிர்க்கறாங்க. அதாவது கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஆந்திரா இந்த 4 மாநிலத்துல மட்டும்தான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அதிகம். மத்த மாநிலத்துல கிடையாது. இப்ப ஒரிசாவில எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க பீகார்லயும் கிடையாது. இனிமேதான் இப்பதான் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய இவங்களுடைய இது வந்து எண்ணிக்கை அதிகம். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸாம் நடத்திட்டு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இதுல இன்னும் நீங்க எடுத்தீங்கன்னா அதிகமா போராடுறது அவங்க தான். அதாவது இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியா அட்மிட் பண்ணி தான் இந்த பிரச்சனை. 4 மாநிலத்துக்குள்ள சமூக நீதிங்கிற ஒரு விஷயம் அதிகமா பேசப்பட்டிருக்குன்றதையும் பார்க்க வேண்டியது. ஆமா அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்ப அதுல இருந்து எதிர்ப்புகள் வரும். வெறும் பிரைவேட் காலேஜ் இருக்கனால மட்டும் எதிர்ப்புகள் வருதான் என்னால பார்க்க முடியும். அதாவது இந்த 4 மாநிலங்களில் சமூக நீதி பெருமளவு பேசப்படுது. சமூக நீதிக்கான போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு. இதை வந்து அழகா நம்ம கோர்ட்ல ஃபைட் பண்ணலாமே. நம்ம மாணவர்களை தவிர மத்தவங்க எங்க கோட்டாவில் தலையிடக்கூடாதுன்னு கேட்கலாம். நம்ம பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களோட கருத்து கேட்கிறேன் அபிலாஷா. இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும்.
அபிலாஷா, இப்போ இந்த குழப்பங்கள், நீட் இது போன்ற விஷயங்கள், இதுல அரசியல் இருக்கு, நம்ம செய்த தவறுகள் இருக்கு, இன்னும் செய்ய வேண்டிய திருத்த வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு +2 முடித்த ஒரு மாணவனுக்கு இதெல்லாம் அவர் மைண்ட்ல ஓடாது. என் வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கும். இதுல மார்க் வேற குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எப்படி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு தயார் செய்வது? மருத்துவம் மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிற பல மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? முதல்ல நம்ம அந்த சோஷியல் ஸ்டிக்மா மாத்தணுங்க. வெறும் வந்து மெடிசனும் இன்ஜினியரிங்கும் தான் வாழ்க்கை, அதை விட்டுட்டா வாழ்க்கை போயிடுச்சுன்றதே ரொம்ப தப்பு. இன்ஃபேக்ட் வந்து இங்க காம்படிஷன் இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கே வந்து குட் ஷெப்பர்ட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க பொண்ணு பேசினதை பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸோட அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. எவ்வளவு ஒரு வித்தியாசமான சிந்தனை. அந்த ஸ்கூலுக்கு நான் வந்து பர்சனலா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போயிருக்கேன். அந்த ஸ்கூல்ல வந்து ஓவரால் டெவலப்மெண்ட் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவங்க படின்னு சொல்றது கிடையாது, நீ வந்து எல்லாத்துலயும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் எல்லா ஸ்கூலும் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா அப்பதான் அந்த ஓவரால் டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு குழந்தை வந்து இப்ப 5 குழந்தைங்க இருக்குன்னா 5 பேருமே நல்ல மெமரி பவர் இருக்கும்னு சொல்ல முடியாது, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்னொன்னு மேலே கீழமா இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து அதை சகிச்சுக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டு போகணும். அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை அவங்க வளர்த்துக்கணும். அது வந்து அதுக்குதான் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன நல்லா வருதோ அதை வந்து வளர்க்கணும்ன்றது என்னுடைய கருத்து. டாக்டர், நீங்க? அதாவது இது வந்து ஒரு பொதுவான கேள்விங்க. அதாவது எல்லா பெற்றோர்களும் ஏன் படின்னு சொல்லி உயிரெடுக்கிறாங்க பிள்ளைங்கள, மற்றபடி போகக்கூடாதா? அதாவது இப்போ வந்து நீங்கள் படிக்கலாம், விளையாடலாம், இல்லை கலைத்துறையில் போகலாம், அரசியலில் போகலாம். இப்போ மற்ற இதில் எல்லாத்துலேயுமே வந்து எப்படின்னா சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப 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 குறைவு. இப்போ பிரைம் மினிஸ்டர்னா ஒருத்தர் தான் ஆக முடியும் 108 கோடிக்கு. 10 பிரைம் மினிஸ்டரோ 30 பிரைம் மினிஸ்டரோ ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு பெரிய நடிகர்னா ஒரு 10 பேர் தான் ஆக முடியும். ஸோ ஒரு கோடியில் ஒருத்தர். இப்போ ஒரு சாதாரண இதுக்கு இப்போ விளையாட்டுன்னு பண்ணால் ஒரு 10 லட்சத்துக்கு ஒருத்தர். ஸோ த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப குறைவு. பட் படிச்சிங்கன்னா, இப்போ டாக்டருக்கு படிச்சிங்கன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி கடைசியில் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு ரோட்டில் படுத்திருந்தாருன்னு காமிக்கிறீங்க. அப்புறம் பெரிய ஒலிம்பிக் வீரர் அவர் பாருங்க ரிக்ஷாவில் தள்ளிக்கிட்டு போய் ஏதோ டீ வித்துட்டு இருக்காருன்னு படிக்கிறோம். ஆனால் ஒரு டாக்டரோ மற்றவங்களோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. அவங்க சொல்ற அந்த பிரைம் மினிஸ்டர்ங்கிறது ஒரு எண்ட் டார்கெட். நான் சொல்வது அவர்களுக்குள்ள ஒரு அரசியல் தாகம் இருக்கு, என்னால அரசியல போய் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் போதுதான் பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க. அது ஒரு எண்ட் டார்கெட். நடக்குமா நடக்காதுன்றது வேற. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாதுங்கிறதுக்காக அவனுக்குள்ள இருக்கிற இயற்கையான டேலண்ட் நீங்க பண்ண முடியும். இல்ல டாக்டரும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், யாரு வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். பட் மத்தவங்க இது ஆக முடியாது. அதனால புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து முயற்சி பண்ணி சொல்லி உங்கள்கிட்ட கேக்குறதுதான், டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆயிக்கலாம், டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆயிக்கலாங்கிறதால நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா என் கேள்வி என்னன்னா, எனக்குன்னு இயற்கையான ஒரு தாகம் இருக்கும்ல. பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் ஆயிட்டான், பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆயிட்டாங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நான் டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும்ன்ற பிரஷருக்கு ஆளாக்கப்படுறேன். எங்க சுத்தினாலும் MBBS, எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் திறந்தீங்கனாலும் அத்தனையில அட்மிஷன் ஆகுது, எத்தனை மெடிக்கல் காலேஜ் வந்தாலும் அட்மிஷன் ஆகுது. அப்படிங்கறத எதை நோக்கி போறது? இது வந்து எப்படின்னா, நீங்க வெற்றி விகிதம் அதிகப்படுத்த நிச்சயமா மக்களுடைய மனநிலை மாறிடும். இப்ப இன்னைக்கே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க டிவியில பார்த்த வரைக்கும் நிறைய பிள்ளைங்கள்ல முதல்ல பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் தான் சொல்லி கேட்டு. நீங்க வெற்றி விகிதம் சொல்றீங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர ஒரு கிராஜுவேட்னுடைய குறைந்தபட்ச அதிகபட்ச சம்பளமே 6000 தான். அப்ப இது வெறும் மோகன் தானே சொல்ல முடியும். எங்க வெற்றி விகிதம் வந்தது? இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்க பொண்ணு வந்து அக்கவுண்டன்சி, காமர்ஸ், பிசினஸ் மேக்ஸ் எடுத்து படிச்ச பொண்ணு. அவங்க வந்து ஒரு CA போகணும்னு நினைக்கலாம், இல்ல MBA பண்ணணும்னு நினைக்கலாம், வேற ஒரு தொழில் கல்விக்கு போகணும்னு நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு அதே இன்ஜினியரிங் போற மாணவர்கள் 6000-7000 சம்பளம் இருக்காங்க. ஒரு சமச்சீரற்ற போட்டி, ஒரு சைடு மட்டும் வீங்கி போகுது. இத்தனை இன்ஜினியர் இருக்கிறாங்க, ஆனா நம்ம கட்டுற கட்டிடம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. 60 மாடி 70 மாடி கட்டுறோம், 10 மாடி கூட தாண்ட மாட்டேங்கிறோம். இத்தனை டாக்டர் வர்றாங்கன்றோம். இன்றைக்கும் சதவீத அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு 10 பேருக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப இதெல்லாம் எதை நோக்கி போகுது? வெறும் ஒரு மோகத்தின் அடிப்படையில தானே போகுது. இல்ல, அதாவது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னா அது இன்ஜினியர் கட்டுறதுனால இடியறது இல்ல, அந்த ஓனர் கட்டுறதுனால இடியுது. அதே மாதிரி ஒரு நர்சிங் ஹோம்ல தப்பா நடக்குதுன்னா அந்த நர்சிங் ஹோம் ஓனரால போதும், அந்த டாக்டரால் ஆகல. இது எத்தனையோ இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சது மட்டும் குறைச்சல் கிடையாது. அதாவது வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுன்னு பெற்றோர்கள் உயிரெடுக்கிறதுக்கு காரணம்னா வெற்றி விகிதம் வந்து அதிகம். எந்த படிப்பு படிச்சீங்கனாலும் நிச்சயமா ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம்.
மினிமம் கேரண்டிஸ் அஷ்யூர்ட். அப்ப இன்வெஸ்ட் பண்ற ஒரு பொருளா தான் பாக்குறோம் மாணவர்கள். இல்ல கேரண்டிஸ் இல்ல மாணவர்கள் இல்ல, பிள்ளைகளை. என் பையன் வந்து நாளைக்கு சும்மா நிக்க கூடாதுன்றதுல நான் கருத்தா இருக்கிறேன். அதுவே நான் கேக்குறது என்னன்னா, அவன் மீதான நம்பிக்கை நீங்க குறைச்சிருக்கீங்க. ஒரு மினிமம் கேரண்டிக்கு அவனை தள்ளி வச்சிருக்கீங்க தானே அர்த்தம். இல்ல இல்ல, அவன் திறமையில வருவான, அவனை விட்டு பார்த்தா அடிபட்டு இல்ல தோத்து கூட எந்திரிச்சு வரல. இதுக்கும் தெளிவான பதில் இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து நம்ம பிள்ளைங்களையும் நாம வந்து நிறைய பேர் வந்து விளையாட்டுல மியூசிக்ல எல்லாம் இப்ப கொண்டு போறோம். ஏன்னா அதுலயும் வெற்றி விகிதம் இப்ப அதிகமாயிட்டு இருக்குது. முதல்ல இதுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, விளையாடுறதுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது. நிறைய பேர் நானே கேட்டிருக்கேன், எதுக்குடா விளையாடுற அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடம் வாங்குறதுக்குன்னு சொல்லுவான். கடைசியில் நம்ம விளையாட்டுக்காக விளையாடல, புரியுதா? ஸோ இப்போ வந்து வெளிநாட்டுலலாம் வந்து ஒருத்தர் பேஸ்கெட் பால் ஆடுறான்னா அவன் குழந்தையிலிருந்தே பேஸ்கெட் பால் படிக்கிறத படிக்கிறான். ரெண்டாவது நல்லா ஞாபகம் வச்சிங்க, படிக்கிறது இருக்கிறதுலேயே லகுவானது, ஈஸியானது. இப்ப விளையாட்டோ அல்லது கலைத்துறையோ அரசியலோ மிக மிக 1000 மடங்கு சிரமம் அது. இப்ப நீங்க விளையாட்ட போனீங்கன்னா உங்களை 10 ரவுண்டு ஓடின பிறகுதான் பட்டையே தொட சொல்லுவான். படிக்கிறது மிக மிக எளிது. இதனாலதான் பெற்றோர்கள் வந்து கன்சர்வேட்டிவா திங்க் பண்றாங்க. ரொம்ப இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். உங்கள் இறுதி கருத்தோட என்னன்னா மெயினா வந்து குறிப்பா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளியில பல்வேறு திறமைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுல பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி இதெல்லாம் காணாம போயிடுச்சு. ரெண்டாவது வந்து படித்து முடித்ததுக்கு அப்புறம் உனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்றது இல்ல. நீ படி, நீ வா, நான் வந்து நடுக்கடல்ல உன்னை தள்ளி விட்டுட்டு போயிடுவேன். எல்லா பள்ளிக்கூடங்களும் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஹார்ஸ் ரேஸ் இருக்கு, ஸ்கேட்டிங் போர்டு இருக்கு, இப்படிதானே விளம்பரம் பண்றாங்க. பட் அதனால வந்து மாணவர்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து என்ன செய்யணும்னா, ஏன்னா பெற்றோர்களும் வந்து அவங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வரதுனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய மாட்டேங்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா தெரிஞ்சாலே அந்த மாணவர்களோட பிரஷர் ஆன் எஜுகேஷன் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு வரையக்கூடிய மாணவருக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஐஐடி பாம்பே கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. இது போனா எனக்கு 30 லட்சம் சம்பளம், டாக்டர் விட்டு அதுக்கு தான் ஓடுவாங்க. பட் இது மாதிரி இருக்கு, வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியாத காரணத்தினாலதான் இன்னைக்கு வந்து அவங்களோட எல்லாத்தையும் இந்த சமூக நீதி தான் வருது. வாய்ப்புகள் இருக்கின்றதே ஒரே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தெரியறதே கிடையாது. நீதி மட்டும் கிடையாது, ஆனா கல்வி கூடங்கள் வந்து அவங்க செய்யக்கூடிய செயலை வந்து கரெக்டா செய்யல. எஜுகேட்டிங் த யங் சில்ட்ரன் மட்டுமே அவங்களோட கோல் கிடையாது. கிரியேட்டிங் அவேர்னஸ், அதாவது பெற்றோர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி, நெடுஞ்செழியன் சொன்ன மாதிரி வந்து வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம திருப்பி ப்ரொஜெக்ட் பண்றது, காமர்ஸ் குரூப் இல்லாத ஸ்கூல்ஸே எத்தனை இருந்து இந்த கடந்த 2 ஆண்டுகளா தான் காமர்ஸுக்கு டிமாண்ட் இருக்கு. இன்ஜினியரிங் மோகம் குறைஞ்ச பிறகு காமர்ஸ் குரூப் ஆரம்பிச்ச ஸ்கூல்ஸ் எவ்வளவு இருக்கு. சோ ஸ்கூல்ஸ் தான் வந்து இந்த அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணாததால பெரிய பிரச்சனை. சமூகத்தை அவங்க உருவாக்குறாங்க. வருகிற இந்த அரசாங்கம் 5 ஆண்டுல அரசாங்கம் மிக முக்கியமா செய்ய வேண்டிய விஷயத்துல நான் சொல்ல வேண்டியது, தமிழ்நாட்டுக்கான ஒரு கல்விக் கொள்கையை உடனே உருவாக்கி ஆக்கணும். அடுத்து வாழ்க்கை திறன் கல்வி உள்ள கொண்டு வந்தாகணும். இருக்கிற விஷயத்துல எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆலோசகர்கள், கவுன்சிலர்ஸ் வந்து உடனே நியமிக்கப்படும். இந்த வர அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த 3 இருந்தாவே இந்த மாணவருக்கான வாழ்க்கை திறனை எதிர்கொள்வதற்கும் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான சவால்களை தீர்மானிக்கிற முடியும் அவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். அடுத்த கட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்களை சரியாக உருவாக்கி இருக்குமாங்கிற கேள்வி தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை ஆய்வு செய்து கொள்ளப்பட வேண்டிய இருக்கணும். சுருக்கமா அவங்க கருத்தை முடியுங்க. சொன்னது வந்து நிச்சயமா செய்ய வேண்டியதுங்க. அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ற கமிட்டியாவது சுய சிந்தனையாளர்களா அப்பாயின்ட் பண்ணுங்க. அரசியல் முக்கியமான செய்தி. நிகழ்வில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம்.